ஒன்பதில் சனி, 9ஆம் இடத்துல சனி இருக்கிறது என்ன பலன் அப்படின்னு நம்ம கிளைண்ட் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ போறோம். சரிங்களா? 9ஆம் இடத்துல சனி ஆட்சியா இருக்காரு. இது யாருக்கு வரும்? மிதுன லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல சனி ஆட்சியா வரும். ஸோ இது நல்ல அமைப்பா அப்படின்னு கேட்டா, ஆட்சியா இருக்காரு சார், நல்லா தானே இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்படி இல்லை. பாவ கிரகங்கள் திரிகோணம் ஏறி ஆட்சியாவது நல்ல விஷயமே இல்லை. சனி நேர்வலு பெற்றாருன்னா அந்த பாவத்தை கெடுப்பாரு. 9ஆம் இடத்துல சனி இருக்கிறது அந்த பாவகத்தை கெடுத்து அதுக்கப்புறம் தான் ஆதிபத்தியத்தை கொடுப்பாரு. தந்தையை கெடுத்து தந்தை கூட இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணி அவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற இணக்கமான சூழலை கெடுத்துத்தான் நல்ல பலன் செய்வார். அந்த இடத்துல 9ஆம் இடத்துல ஆட்சி ஆகிறது தப்பு. திரிகோணத்துல போய் பாவர் ஏறுறது தப்பு. பாவர்கள் எப்பொழுதும் கேந்திரம் ஏறுவதே சிறப்பு. சுபர்கள் எப்பொழுதும் திரிகோணம் ஏறுவதே சிறப்பு. 9ஆம் இடத்துல இருந்தாருன்னா கண்டிப்பா கெடுப்பாரு. தந்தையை கெடுத்து தான் அந்த பலன் இருக்கும். ஸோ இதை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சூரியன் எப்படி இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா 9 மெயினா தந்தையை குறிக்கக்கூடிய ஒரு இடம் இல்லைங்களா? ஆன்மீகம், உங்களுடைய உயர்கல்வி இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம். பாக்கியம், நீங்க எந்த அளவுக்கு பாக்கியத்தை அனுபவிக்கிறீங்கிற இடத்துல போய் ஒரு பாவகிரகம் உட்காருவதுங்கிறது சிறப்பே கிடையாது. ஆதிபத்தியத்தை தருவாரு. எப்ப தருவாரு? கெடுத்து தருவாரு. தந்தையை விட்டு பிரிச்சு அவர் கூட இணக்கம் இல்லாத சூழலை உண்டு பண்ணி, இதுல சூரியனும் சனியும் சமசப்தமா அப்படி பார்த்தாங்க, மிதுன லக்னத்துக்கு 3, 9 பார்த்தாங்கன்னா நிச்சயமா தந்தையை பிரியக்கூடிய அமைப்பே இருக்கும். 2 பேரும் கெடுவாங்க. சூரியன் சனியை பார்க்கறதுனாலே, சனி சூரியனை பார்க்கறதுனாலே நிச்சயமா கெடுவாங்க. இதை ஏனைய மிதுன லக்ன ஜாதகங்களை நான் பார்த்திருக்கேன். சரிங்களா? தந்தை கூட ஒரு இணக்கம் இல்லாம சூழல் போறது, தந்தையை மகன் அடிக்கிறது, தந்தை மகனை அடிக்கிறது, ரோட்ல கட்டி உருள்றது, இந்த மாதிரி சண்டைகள்லாம் சூரியன் சனியோட ஒரு பெரிய நெகட்டிவ் இம்பாக்ட். சரிங்களா? அப்போ 9 சனி இருக்கிறது நல்ல விஷயமே இல்லை. குரு பார்த்தாருன்னா இந்த பலன்கள்ல சற்று மாறுபடும். சரிங்களா? இதே மாதிரிதான் ரிஷப லக்னத்துக்கு 9ஆம் அதிபதியா சனி வருவார். 9, 10 கூடையவரா வருவார். மிதுன லக்னத்துக்கு 8, 9 வருவார். சேம் இதே மாதிரிதான் 9ல போய் அவர் மகரத்துல உட்கார்ந்து ஆட்சி ஆகிறது நல்ல விஷயமே இல்லை. இருந்தாலும் அது சரராசிங்கும் போது கொஞ்சம் அதாவது அங்கேயும் அப்படித்தான் இந்த கெடுப்பலன் இருக்குதான் செய்யும். சரமோ ஸ்திரமோ சனி எங்க உட்கார்ந்தாலும் கெடுப்பாரு. எந்த ராசியா இருந்தாலும் கெடுப்பாரு. ஸோ அதுவும் இதே கேட்டகரி தான். சூரியன் அடுத்து என்ன நிலைமையில இருக்காருங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? சூரியன் சமசப்தமா உட்கார்ந்து இருந்தாருன்னா அங்கேயும் கெடுப்பலன் தான். 3ஆம் இடத்துல கடகத்துல உட்கார்ந்து நேர சனியை பாக்குறாரு அப்படின்னா அங்கேயும் கெடுப்பலன் உறுதி உண்டு. அதே மாதிரி சிம்மத்துல உட்கார்ந்தாலும் தப்பு, சூரியன் கூடவே இருந்தாலும் தப்பு. ரிஷபத்துக்கு பாருங்க, 9ஆம் இடத்துல போய் சூரியன் அங்க உட்கார்ந்தாருன்னா, சனியோட சேர்ந்து உட்கார்ந்தாருன்னா கண்டிப்பா கடுப்படும். இல்ல சூரியன் போய் 9ஆம் இடத்துல உட்காந்து சனி விருச்சிகத்துல 7ஆம் இடத்துல சூரியனை பார்த்தாலும் தப்பு. இந்த மாதிரி சனி சூரியன் தொடர்பு வர்றது நிச்சயமா ஒரு நல்ல அமைப்பே கிடையாது. சூரியன் சனி குரு பார்த்துட்டாருன்னா மட்டும்தான் இதுக்கு கொஞ்சம் விரிவிலக்கு. சரிங்களா? சோ 9ஆம் இடத்துல சனி இருக்கிறது எந்த விதத்துலயுமே நல்ல அமைப்பே இல்லை. அதுவும் இந்த நேர்வழில அடையவே கூடாது. சரிங்களா?